0.22ல ஒரு ஃபைட் சீன் ஒன்று வரும். வேற லெவல் ஃபைட் சீனா இருக்கும். பகவத் கேசரியில சும்மா தெறிக்க விட்டுருப்பாங்க. பகவத் கேசரியிலே தெறிக்க விட்டுருப்பாங்கன்னா விஜய் அவர்களுக்கு அந்த ஃபைட் சீனை எவ்வளோ இதாக எடுத்துருப்பான்னு பாருங்க. ஏன்னா அந்த இடத்துல தான் ராவண மவண்டா சாங்கை வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா அந்த சீன் வந்து ஆடியன்ஸ் எல்லாருக்குமே பிளாஸ்ட் மொமெண்டா இருக்கும். நான் இப்போ சொல்றேன், யாரும் பகவத் கேசரியை பார்த்துறாதீங்க. பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜனநாயகன்ல அந்த சீன் எல்லாமே ஓகே, இதுக்கு அடுத்து இது வரப்போகுதுன்றது தெரிஞ்சிடும். அதனால பகவத் கேசரி பார்க்காதவங்க வெயிட் பண்ணி 9ஆம் தேதி ஜனநாயகனே போய் பாருங்க. உங்களுக்கு வேற லெவல் ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கும் இந்த ஒரு மூவி. ஸோ அதுக்கப்புறம் 0.35ல அந்த சின்ன பொண்ணு டைலாக் ஒன்று வரும். நீங்க வந்து சூப்பர்மேன் தானே அப்படின்னு சொல்லும்போது, இல்ல பாப்பா நான் ஒரு ஆர்டினரி மேன் தான், சூப்பர்மேன்லாம் இல்லைன்றப்போ இதே டைலாக்க ஸ்ரீலீலாவும் பாலையாவும் பேசுற மாதிரி பகவத் கேசரில வந்து வச்சிருப்பாங்க. ஸ்ரீலீலா வந்து பாலையாவை படம் ஃபுல்லாவே சூப்பர்மேன் தான் கூப்பிடுற மாதிரியான காட்சிகள் வந்து இருக்கும். அதே சூப்பர்மேன் தான் இங்கேயும் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 0.44 இந்த ட்ரைனிங் பண்ற ஒரு செக்மெண்ட் ஒன்று வரும். விஜய் அவர்கள் வந்துட்டு மம்தாக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குற மாதிரியான செக்மெண்ட் ஒரு பாக்ஸிங் பண்ண சொல்றது, ஓட சொல்றது, குதிக்க சொல்றதுலாம் வரும். அப்படியே கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா அந்த மஞ்சள் நீராட்டி விழாவும் ஒன்று வரும். என்னன்னா விஜய்க்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கலாம். ஆனா இந்த பொண்ணு வந்து விஜயோட பொண்ணே கிடையாது. இந்த பொண்ணோட அப்பா வேற ஆளு. அவர் எங்க வரான்றதே நான் உங்களுக்கு சொல்றேன். அவங்க அப்பா யாரு, அவர் எங்க வரப்போறான்றதே சொல்றேன். ஸோ இது வந்து விஜய் வளர்ப்பு மகள் தான். ஆக்சுவலா விஜய் வந்து வளர்த்து வர ஒரு மகள் தான் மம்தா. ஸோ அந்த பொண்ணுக்கு ட்ரைனிங் கொடுத்து அந்த பொண்ணு ஒரு ஆர்மி உமனா மாத்த போறதா இந்த படத்தோட கதை. இது மட்டும் தான் கதைன்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க, இன்னும் நிறைய இருக்குது.